நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் டிஸ்க்ளைமர் பார்த்துக்கங்க. இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய முக்கியமான தகவல் இருக்கு. நம்ம நண்பர்கள் கேட்டிருந்த ஒரு 10 ஸ்டாக்கோடைய முக்கியமான டெக்னிக்கல் நம்ம பார்க்க போறோம் கடைசில. அதுக்கு முன்னாடி நெறைய முக்கியமான ஸ்டாக்கோடைய தகவல் இருக்கு. அதையும் பார்க்கலாம். நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா, பெருசா ஒண்ணும் இல்லங்க. காலையில எங்கே ஆரம்பிச்சுச்சோ, அங்கேயே தான் குளோசிங்ல வச்சிருக்காங்க. ஒரு 3 பாயிண்ட், 4 பாயிண்ட் என்னமோ ரெட்ல தான் குளோஸ் ஆயிருக்கு. காலையில பார்த்தீங்கன்னா, ஒரு 40, 50 பாயிண்ட் மைனஸ்ல போணுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 60, 70 பாயிண்ட் ப்ளஸ்ல போணுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் ஒரு ஃப்ளாட்டா தான் முடிச்சிருக்காங்க. மிக்ஸ்டு மார்க்கெட் இன்னைக்கு. ஃபார்மோ, ஆட்டோ இண்டெக்ஸ்லாம் வந்து நல்ல ஒரு செல்லிங்ல இருந்தது. அதுக்கப்புறம் எனர்ஜி, ஆயில் அண்ட் செக்டார். ஏன்னா, காலையில பார்க்கும்போது ரிலையன்ஸ் வந்து கொஞ்சம் நல்ல கிரீன்ல இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, குளோசிங்ல ஃப்ளாட்டா தான் முடிச்சிருக்காங்க. பிரைவேட் பேங்க்லாம் வந்து காலையில கிரீன்ல இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, குளோசிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளாட்டா முடிச்சிருக்காங்க நெறையா. இன்னைக்கு சப்போர்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா, மெட்டலு. அதுக்கப்புறம் ஐடி நல்ல ஒரு அருமையான ஒரு 1.5% 1.5% கிட்ட நல்ல ஒரு அருமையான கிரீனு. ஐடி ஸ்டாக்ல நல்ல ஒரு அருமையான பெர்ஃபார்மன்ஸு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மெட்டலு, ரியாலிட்டி சுமாரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிஃப்டி கன்சியூமர் டியூரபிள் அந்த செக்டார் வந்து ஓரளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுச்சுங்க. அது ஒரு மிக்ஸ்டு மார்க்கெட்ன்னு சொல்லலாம். அவ்வளோதான். ஆமா. நிஃப்டி சார்ட் பாருங்க. அந்த ஒரே ஏரியால தான் ரவுண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு. சைடு வேல தான் போயிட்டுருக்கு. நிஃப்டி பேங்க்கும் இன்னைக்கு அதே தான். நிஃப்டி பேங்க் நிஃப்டி பேங்க பார்ப்போம். அதுவும் பாருங்க கொஞ்சம் செல்லிங் பண்ணி தான் முடிச்சிருக்காங்க நிஃப்டி பேங்க். ஆக்சிஸ் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா, நேத்து நல்ல ஒரு அருமையான செல்லிங்கு. காலையில பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கிரீன் கலர் மாரியே ஃபார்மா இருந்தது சப்போர்ட்ல. பார்க்கலாம். எப்படி இருக்குன்னு இங்க பார்த்தா தெரியும். 2 நாளா வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு கிரீனா காமிச்சிருக்காங்க. HDFC பேங்க், ICICI பேங்க் எல்லாம் ஒரு சைடு வேல தான் போயிட்டே இருக்குங்க. நம்ம இங்க பாருங்க HDFC பேங்க்லாம் நல்ல ஒரு அருமையான செல்லிங்கு. கீழ வந்துட்டு இருக்கு. ஆமா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ICICI பேங்க். அதுவும் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நல்ல ஒரு செல்லிங் தான். இந்த கிரீன் ஐசிஐசிஐ பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கிரீன் கேண்டில் ஃபார்மா இருக்கு. கீழ நல்ல ஒரு டவுன் வந்துட்டு அதுக்கப்புறம் பை பண்ணியிருக்காங்க. பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. மிட் கேப்பு, ஸ்மால் கேப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ரெக்கவர் ஆனுச்சுங்க. ஏன்னா காலையில பார்க்கும்போது நல்ல ஒரு செல்லிங்ல இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க இந்த கேண்டில் பார்த்தா தெரியும். நல்ல ஒரு ரெக்கவர் ஆயிருக்கு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ரெக்கவர் ஆயிருக்கு. மிட் கேப்பும் அதே மாரிக்கு தான். ஏன்னா நம்ம போர்ட்ஃபோலியோ ரெக்கவர்னால தான் நான் சொல்றேன். ஏன்னா போர்ட்ஃபோலியோ காலையில பார்க்கும்போது வந்து மைனஸ்ல இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ப்ளஸ்ல. ரொம்ப இல்ல. சுமாரான ஒரு ப்ளஸ்ல தான் இருந்தது. இங்க பாருங்க. மிட் கேப் நல்ல ஒரு செல்லிங் வந்துட்டு, நல்ல ஒரு பையிங்ல வந்திருக்கு. பார்ப்போம். ஆட்டோ இண்டெக்ஸ் வந்து கன்டினியூவா செல்லிங் தாங்க. என்னன்னு தெரியல. ஆட்டோ இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மெக்சிகோல வந்து தாரீஃப் போட்டிருந்தாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, எதுவும் நெகட்டிவ் நியூஸான்னு தெரியல. கன்டினியூவா செல்லிங் தான் ஆட்டோ இண்டெக்ஸு. பார்ப்போம். வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஒரு முக்கியமான தகவல் இருக்குங்க. ஒவ்வொன்னா பார்த்துடலாம் நம்ம. ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, சிமேக்ன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 3.25 மில்லியன் கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு. ஆஃப்ஷோர் கான்ட்ராக்ட்டு. யாரும் இந்த ஸ்டாக் வச்சிருந்தீங்கன்னா, உங்களுக்கு கூடுதல் தகவலா இருக்கும். அதுக்கப்புறம் ரிலையன்ஸ் கன்சியூமர் நேத்தோட நம்ம வந்து ஒரு இது பார்த்துருந்தோம். அவங்க ஒரு பேக்கிங் பிசினஸ்ல வராங்கன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டுல உள்ள உதயம் இந்த பருப்பு அந்த கம்பெனிய வந்து இவங்க வாங்கியிருக்காங்க. போர்ட்ஃபோலியோல ஆட் பண்ணியிருக்காங்க. கன்சியூமர்ல ரிலையன்ஸ் கன்சியூமர் ப்ராடக்ட்ல. இது வந்து பார்த்தீங்கன்னா, ரிலையன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது கூடுதல் ஒரு அருமையான ஒரு பாசிட்டிவ் நியூஸ்ன்னு சொல்லலாம். எல்லாருக்குமே தெரியும் இந்த உதயம் பருப்பு ரொம்ப நாளாவே இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, லோதா இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மோதிலால் ஓஸ்வால் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன சொல்றாங்கன்னா, 77% மேல போகும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டாக்க பத்தி நம்ம அடிக்கடி நம்ம குரூப்ல பேசிக்கிட்டு இருக்கோங்க. ஒரு முக்கியமான ஏரியால தான் இருக்கு. சார்ட்ட நம்ம அப்புறம் பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி இந்த குரூப்ல டிஸ்கஸ் பண்ற ஸ்டாக் நம்ம லிஸ்ட்ல உள்ள ஸ்டாக் இந்த ஸ்டாக்கு. இப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அனலிஸ்ட் கையில கண்ணுல படுது. பார்ப்போம். அதுக்கப்புறம் இன்னைக்கு நிஃப்டியுடைய கெய்னர் வந்து பார்த்தீங்கன்னா, இண்டிகோ, டிசிஎஸ், மேக்ஸ் ஹெல்த்கேர், டெக் மஹிந்திரா, இன்ஃபோசிஸ் ஐடி கம்பெனி தாங்க இருக்கு இன்னைக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டி லூசர்ல வந்து பார்த்தீங்கன்னா, சன் ஃபார்மா, டாடா ஸ்டீலு, பவர் கிரீட்டு, ஏசியன் பெயிண்ட், டாடா கன்சியூமர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டி லூசர்ல இருக்குங்க. அதுக்கப்புறம் நிராஜ் சிம்ரன்னு ஒரு கம்பெனி இருக்கு. ரூ. 34 தான் ட்ரேட் ஆகுது. ஒரு ஸ்பென்னி ஸ்டாக் மாரிக்கே தெரியுது. இந்த ஸ்டாக்குக்கு வந்து இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 382 கோடி வந்து ஆர்டர் கிடைச்சிருக்கு. இது ஒரு அருமையான ஒரு ஆர்டர். பெரிய ஆர்டர் மாரி தான் தெரியுது இந்த கம்பெனிக்கு. ஏன்னா ஸ்டாக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப டவுன்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. யாரும் வச்சிருந்தீங்கன்னா, இது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ஓலா எலக்ட்ரிக்கல் இந்த மாரி ஸ்டாக்லலாம் நம்ம போய் மாட்டாம இருக்கிறது நல்லது. இங்க பாருங்க லிஸ்ட் ஆனம்போது பார்த்தீங்கன்னா, நல்ல ரூ. 95 லிஸ்ட் ஆனுச்சு. நல்ல ஒரு டவுன். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பேட்டரி ஏதோ ஒரு நியூஸ் வந்துச்சு. ஒரு குட் நியூஸ் மாரிக்கு. நல்ல ஒரு ஹைப்பு. அதுக்கப்புறம் பாருங்க நல்ல டிராப். அருமையான டிராப் இன்வெஸ்டருக்கு. யாரெல்லாம் போய் மாட்டீங்கன்னு தெரியல. நான்லாம் மாட்டுனதில்ல. அவங்களுடைய பவிஷ் அகர்வால்ன்னு சொல்லிட்டு ஒரு புரமோட்டரு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 28 மில்லியன் ஷேர் வந்து வித் பண்ணி வித்திருக்காங்க. பல்க் டீல். அதனால இந்த மாரி ஸ்டாக்ல எல்லாம் லாஸ் மேக்கிங் கம்பெனிங்க. அதனால கொஞ்சம் கவனமாவே இருக்கணும். நம்மோட காசு தான் யாராச்சும் இங்க ஒரு ஹைப்ல போய் சரி இந்த ஸ்டாக் மேல ஃபர்தரா போகும்ன்னு சொல்லிட்டு இங்க வாங்கிட்டீங்கன்னா என்ன ஆச்சு பாருங்க.
அதனால ரொம்ப கவனமா இன்வெஸ்ட் பண்ணுங்க. இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹை ரிஸ்க் இருக்கு. அதெல்லாம் அது லாஸ் மேக்கிங் கம்பெனினா ரொம்ப ரொம்ப ரிஸ்க் இருக்கு. அதனால கவனம் தேவை. ஏனோ தானோன்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. நீங்க கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு கொண்டு வர காசு, மார்க்கெட்ல வந்து கரெக்ட்டான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணா மட்டும் தான், நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல காசு சம்பாரிக்க முடியும். அதனால நான் சொல்றேன். ராம்கோ சிஸ்டம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்டர் வின் பண்ணியிருக்காங்க. எம்ஆர்ஓ கான்ட்ராக்ட். நல்ல ஒரு அருமையான ஒரு குட் நியூஸ்ன்னு சொல்லலாம் அந்த கம்பெனிக்கு. ராம்கோ சிஸ்டம் இன்னைக்கு ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா தான் மேல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஒரு 2% மேல இன்னைக்கு டவுன் தான் ஸ்டாக்கு. அதுக்கப்புறம் டிசிஎஸ்க்கு குட் நியூஸ் வந்திருக்குங்க. ஐடி செக்டாருக்கு வந்து கன்டினியூவா வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டர் கிடைச்சிட்டே இருக்கு. நம்ம சொல்லிக்கிட்டே தான் இருக்கோம் நெறையா. டிசிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பேண்ட் பண்றாங்க. அவங்க யுகே பார்ட்னர்ஷிப்ப. இது வந்து பார்த்தீங்கன்னா, டிசிஎஸ் கம்பெனிக்கு வந்து ஒரு குட் நியூஸ்ன்னு சொல்லலாம். நெறையா இது பண்ணியிருக்காங்க. இங்க பாருங்க பிசினஸ் டைப் லைஃப் இன்சூரன்ஸு. அதனால ஐடி செக்டாருக்கு கன்டினியூவா வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டர் கிடைச்சிட்டே இருக்கு. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, டாலர் நல்ல ஹைல இருக்குங்க. அடுத்த ஏன்னா இவங்களுக்கு எல்லா வருமானம் வந்து பார்த்தீங்கன்னா, டாலர்ல தான் வருது. ஐடி கம்பெனி, ஃபார்மாக்கலாம். அடுத்த ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, Q3 நல்ல ரிசல்ட்டா வந்துச்சுன்னா, Q3, Q4 நல்ல ரிசல்ட்டா வந்துச்சுன்னா, சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும். ஐடி ஸ்டாக்லாம், ஐடி செக்டார்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் லூபின். லூபின் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லைசென்ஸ் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. யாரோடனா பிரேசில், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பிலிப்பைன்ஸோட. இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குட் நியூஸு. அப்புறம் காலையில வீடியோல பார்த்தீங்கன்னா, ஒரு தவறான ஒரு தகவல் சொல்லிட்டேன். என்னன்னா, ஐசிஐசிஐ புரூடென்ஷியல் ஏஎம்சி ஐபோல் வந்து லிஸ்ட் ஆயிருச்சுன்னு சொல்லிட்டேன். லிஸ்டிங் கெயின் வந்து 17% ஆகும்னு சொல்றது போல லிஸ்ட் ஆயின்னு சொல்லிட்டேன். தவறுக்கு மன்னிக்கவும். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் லிஸ்ட் ஆகலங்க. நாளைக்கு தான் லிஸ்ட் ஆகுது. 19ஆம் தேதி தான் லிஸ்ட் ஆகும்னு போட்டுருக்காங்க. இங்க பாருங்க. யாருக்காச்சும் இந்த ஐபிஓ கிடைச்சுன்னா, இந்த வீடியோல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நண்பர்கள் டெலிகிராம் குரூப்ல நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. இந்த ஸ்டாக்கெல்லாம் பத்தி கொஞ்சம் அனலைசிஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. டெக்னிக்கல் அத தான் பார்க்க போறோம். அதில ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஐடிசி ஹோட்டலு. ஐடிசி ஹோட்டல்ல வந்து பார்த்தீங்கன்னா, கன்டினியூவா செல்லிங் பிரஷர் தாங்க. பார்த்தா தெரியும். அப்படியே கன்டினியூவா செல் பிரஷர் தான் ஆயிட்டுருக்கு. ஒரு முக்கியமான ஏரியால தான் வந்து இப்ப லைன்ல நிக்குது. பார்ப்போம். வாய்ப்புகள் இருக்கான்னு நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க. அடுத்தது வந்து நம்ம பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஜிண்டால் ஸ்டா. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ஒரு பாஸ்ட் ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி நல்ல ரிட்டர்ன் குடுத்த ஸ்டாக்கு. இப்போ ரிசல்ட் சரியில்லாதனால பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருந்து பார்த்தீங்கன்னா, இப்ப டவுன் ட்ரெண்ட் வந்து ஸ்டாப் ஆயிருக்கு. இங்க பார்த்தா தெரியும். ஒரு சைடு வேல தான் இப்ப இந்த ஸ்டாக்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அடுத்தது நம்ம 3வதா பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, சிஐ ஆட்டோமோட்டிவ். அந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இதில உள்ளது. ஆட்டோமோட்டிவ் அதாவது காம்பவுண்ட் தயாரிக்கிற கம்பெனி. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்னு நெனைக்கிறேன் முன்னாடி பழைய வீடியோல. யாருக்காச்சும் ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. பழைய வீடியோ பார்த்திருந்தவங்கலாம் அவங்களுக்கு தெரியும். இந்த ஸ்டாக்க நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சிஐ ஆட்டோமோட்டிவ் இந்தா இருக்கு. நல்ல கம்பெனி கூட சொல்லலாம். ஏன்னா வந்து இதோடைய ஃபண்டமெண்டல்லாம் நான் பார்த்தேன். ஓரளவுக்கு பரவாயில்லாம தான் இருக்கு. இங்க பாருங்க தெரியும் 18 பில அண்டர் வேல்யூ தான் இருக்கு. மார்க்கெட் கேப்பிட்டல் 15,000 கோடிக்கு மேல இருக்கு. ப்ரமோட்டர் நல்லா இருக்கு. கடன் கிடையாது. பெக் ரேஷியோ நல்லா தான் இருக்கு. ஃபேஸ் வேல்யூயும் 10 தான் இருக்கு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரிஜினல் எக்யூப்மென்ட் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. காம்போனன்ட் ஆட்டோமோட்டிவ் காம்போனன்ட். ஆமா. ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 214 கோடி. அது நல்லா தான் குடுத்துருக்காங்க. குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் நல்லா இருக்கு. இயர் ஆன் இயர் நல்லா தான் இருக்கு. இங்க பாருங்க முக்கியமான ஒரு ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்ல தான் இந்த ஸ்டாக் வந்து இப்போதைக்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. லாஸ்ட்டா 3 மந்த்தா பார்த்தீங்கன்னா, அதே ஏரியா லாஸ்ட் 1 இயரா பார்த்தீங்கன்னா, அதே ஏரியால தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்குங்க. பார்த்தா தெரியும். 2023 உடைய சப்போர்ட்ல தான் இந்த ஸ்டாக் வந்து இப்ப ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மோதிலால் ஓஸ்வால்ல சொல்லியிருந்தாங்கல்ல, லோதா. நம்ம வீடியோல ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் நெறைய டைம் இந்த ஸ்டாக்கு. ஒரு 65, 77% மேல போகும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. லாங் சைடு வேல தாங்க இந்த பார்த்தா தெரியும். லாங் சைடு வேல தான் இந்த ஸ்டாக்கு. இந்த இதுக்கும் பார்த்தீங்கன்னா, அது அந்த பாக்ஸ்க்குள்ளேயே தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த முக்கியமான சப்போர்ட் வரும் பார்த்தீங்கன்னா, லைட்டா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சப்போர்ட் வந்து எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கும் பாருங்க. மேக்ஸிமம் பொதுவாவே ஒரு ஸ்டாக் வந்து அந்த டிமாண்ட் ஜோன்ல வரும்போது பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டாக் வந்து எப்படியும் பார்த்தீங்கன்னா, அந்த ரெஸ்பான்ஸ் பண்ணும். இந்த ஸ்டாக்கும் வந்து பாருங்க ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா? அந்த சப்போர்ட்ட எப்படின்னு. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ். இது வந்து பஜாஜ் குரூப்பு. அவங்க வந்து வித்ததுக்கப்புறம் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு கேப் டவுன் ஆனுச்சு. அதே ஏரியால தான் இப்பவும் ட்ரேட் ஆயிட்டு தாங்க இருக்கு. ஒரு ஸ்லோ மூவ்மெண்ட் ஸ்டாக் தாங்க பார்த்தா தெரியும். இங்க பாருங்க. அதே ஏரியால தான் இப்பவும் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. எந்த ஒரு மூவ்மெண்ட்டும் இல்ல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரையல் ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு. அந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2, 3 நாள் நல்ல ஒரு அருமையான அப் மூவ்மெண்ட்ல போயிட்டு, இப்போ 3 நாளா வந்து முக்கியமா ஒரு ஏரியால தான் சப்போர்ட்ல தான் அதுவும் இப்போ ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த கேப் ஃபில் பண்ணுவாருன்னு பார்த்தேன். ஆனா கேப் ஃபில் வரல. அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் செல்லிங் வந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, செமி கண்டக்டர்ல உள்ள ஸ்டாக்கு மோசிப்பு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான சப்போர்ட்ட பிரேக் பண்ண மாரியே தெரியுது. ஆமா. ஆ பார்க்கலாம். இல்ல இன்னும் பிரேக் ஆகல.
பார்க்க போனா ப்ரீவியஸ் லோல அந்த கரெக்ட்டா அந்த இதெல்லாம் வச்சிருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. இதுவும் பார்த்தீங்கன்னா, கன்டின்யூவா டவுன் ட்ரெண்ட் தாங்க இருக்கு எல்லா ஸ்டாக்குமே. அதுக்கப்புறம் முக்கியமான நல்ல ஒரு டிவிடெண்ட் குடுக்குற ஸ்டாக்குங்க. ஒரு நண்பர் கேட்டிருந்தார். பவர் கிரிட். பவர் கிரிட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஒரு குட் நியூஸோட வந்துருந்துச்சு. நம்ம பார்த்துருக்கோம்னு நெனைக்கிறேன் நியூஸ் சேனல்ல காலையில. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இது பண்ணியிருக்காங்க. கமிஷனிங் பண்ணியிருக்காங்க. இங்க பாருங்க முக்கியமான ஒரு இதில தான் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பவர் கிரிட் வந்து என்எஸ்சில. அதில தான் நான் வந்து கரெக்ட்டா போட்டு வச்சிருப்பேன். இங்க பாருங்க. ஒரு பியரிஷ் பேரலல் சேனல்ல வந்து இன்னைக்கு பிரேக் பண்ண மாரிக்கே தெரியுது. பார்ப்போம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னும் கூட டவுன் வரும் இந்த ஸ்டாக்லாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ளூ செட் அந் ஹெல்த் கேர் அந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு அருமையான ஒரு ஏரியால தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்குங்க. ப்ளூ செட் ஹெல்த் கேர். நெறைய நண்பர்கள் கேட்டது. இங்க பார்த்தா தெரியும். முக்கியமான டிமாண்ட் ஜோன்ல தான் 2024 அந்த டவுன்ல தான் வந்து இப்ப ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இந்த ஸ்டாக்கு ப்ளூ செட். அதுக்கப்புறம் நண்பர்கள் ரொம்ப இன்வெஸ்டர் விரும்பி நம்ம கேட்கக்கூடிய ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, சுஸ்லான் எனர்ஜி. அதுவும் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு முக்கியமான ஏரியால தாங்க ட்ரேட் ஆயிட்டு இருக்குங்க. பார்த்தா தெரியும். நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட். இந்த ஸ்டாக் நல்ல ஒரு மூவ்மெண்ட் போயிட்டு நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் தான் இருக்கு. ஒரு முக்கியமான டிமாண்ட் ஏரியால இந்த ஸ்டாக்கும் ட்ரேட் ஆயிட்டு இருக்குங்க. நம்ம 10 ஸ்டாக் கேட்டாங்க நண்பர் எல்லா ஸ்டாக்கையும் நம்ம பார்த்துட்டோங்க. அதுக்கப்புறம் எஃப்ஐ டேட்டா இதுவரைக்கும் வரலங்க. 17ஆம் தேதி உள்ள தான் வந்திருக்கு. 18ஆம் தேதி உள்ள வந்தா நான் வந்து டெலிகிராம் குரூப்ல ஷேர் பண்றேன். இந்த வீடியோல நெறைய முக்கியமான தகவல் நம்ம பார்த்துருக்கோம் நண்பர்களே. உங்களுக்கு எல்லா தகவலும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். நெறைய பேர் பார்க்குறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி மோட்டிவேஷன் பண்ணுங்க. அப்படியே லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் போய் சேரணும். அதனால வந்து நெறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் ஒரு அருமையான வீடியோல நம்ம சந்திக்கலாம். நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. இந்த வீடியோல வந்து நம்ம பார்த்தது எல்லாமே ஒரு இன்ஃபர்மேஷன் தான், எஜுகேஷன் தான். நீங்க வாங்குறதா இருந்தாலும், விக்கிறதா இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர கேட்டு முடிவு பண்ணுங்க. இன்னும் ஒரு அருமையான வீடியோல சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.